Taste the Daily. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் விடுமுறை நாளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் தற்போது சபரிமலை சீசன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் கும்பக்கரை அருவிக்கு வந்து ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி தூய ஆவியானவர் பேராலயத்தில் அந்தோணியாரின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை செய்து 48 நாட்கள் விரதத்தை தொடங்கினர். வரும் ஜனவரி 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் திண்டுக்கல் மாரம்பாடியில் உள்ள புனித அந்தோணியார் திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வை முன்னிட்டு மாலை அணிந்த பக்தர்கள் வரும் 16, 17ஆம் தேதிகளில் பாத யாத்திரையாக சென்று அந்தோணியார் திருத்தலத்தை அடைந்து மாலையை கழற்றி சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள உள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் சாலை அமைக்க கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சின்னன்தட்டு பகுதியில் புறம்போக்கு நிலத்தின் வழியாக சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்டோரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு இனியும் காலம் தாழ்த்தினால் தங்களது அரசு ஆவணங்களை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் எச்சரித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தங்கலில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு பறவைகள் வரத்து குறைந்துள்ளது. சுமார் 29.30 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வரும் பறவைகள் மரக்கிளைகளில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து மீண்டும் ஏப்ரல் அல்லது மே மாதம் திரும்பிச் செல்லும். இந்த ஆண்டு போதிய பருவமழை பெய்திருந்தும் ஸ்டாலின் அரசு சரணாலயத்தில் உரிய பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் பறவைகள் வரத்து குறைந்துள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஒகையூர் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாததால் விளைநிலங்களில் இறங்கி உயிரிழந்த முதியவரின் உடலை கொண்டு சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. ஒகையூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இறப்பவர்களை அடக்கம் செய்ய சுடுகாடு இருந்தும் பாதை இல்லாத நிலை தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் உடனடியாக பாதை அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒகையூர் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் கண்டக்காடுவில் எங்களையும் எங்கள் விவசாயத்தையும் காப்பாற்ற தென்பெண்ணை ஆற்றுக்கரையோரம் தடுப்பு சுவர் அமைத்து தாருங்கள் என மத்திய குழுவிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். முன்னெச்சரிக்கையின்றி சாத்தனூர் அணை திறந்துவிடப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் பல கிராம மக்கள் வீடு உடைமைகளை இழந்து நிர்கதியாய் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ள சேதங்கள் குறித்து ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவிடம் தென்பெண்ணை ஆற்று கரையோரம் தடுப்பு சுவர் அமைத்து தரக்கோரி ஸ்டாலின் அரசுக்கு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவித்த மக்கள் தடுப்பு சுவர் அமைத்து தர மத்திய குழுவிற்கு கோரிக்கை விடுத்தனர். சம்பந்தமாக பிடபிள்யூ துறையில் நாங்கள் எங்களுக்கு தடுப்பணை கட்ட சொல்லி 3 ஆண்டுகளாக போராடிட்டு வரோம். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன்னு சொல்கிறாங்களே வழி ஒரு வேலையும் நடக்கலை. இப்போதைக்கு இந்த மணல் திட்டுகளை அகற்றுறதுக்கு கூட டெண்டர் விட்டுருக்காங்க, ஆனால் அகற்றலை. எங்களுக்கு இந்த கல்லணை கட்டலைன்னா நாங்கள் இந்த ஊரில் வசிக்கவே முடியாத ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே செட்டியப்பட்டியில் லாரி மோதியதில் ரயில்வே கேட் சேதமடைந்தது. இதனால் கோவையிலிருந்து நாகர்கோவில் சென்ற பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்னல் கிடைக்காமல் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. சிக்னல் கிடைத்தால் மட்டுமே ரயிலை இயக்க முடியும் என ஓட்டுநர் தெரிவித்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பின்னர் அம்பாத்துறை ரயில் நிலைய அதிகாரி ஒப்புதல் பெற்ற பின்னரே ரயில் இயக்கப்பட்டது. Taste the Daily.